வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி பற்றி தான். கந்தசஷ்டி நான் போன வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் இருந்தேன். என் லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சஸ் இருந்தது. அதை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். முதல்ல எல்லாருமே கந்தசஷ்டி விரதத்தில் நிறையா வகைகள் இருக்குங்க. அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா மிளகு விரதம். ஒரு நாளைக்கு ஒரு மிளகுன்னு எடுத்துக்கிட்டு 7வது நாள் 7 மிளகு அந்த மாதிரி எடுத்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. 7 நாளுமே மிளகு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்து 7வது நாள் திருக்கல்யாணம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பாடே எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளநீ விரதம், ஃப்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கிறது, பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கிறது, ஒரு வேளை சாப்பிட்றது, 2 வேளை சாப்பிட்றது, சில பேர் 3 வேளையும் டிஃபன் ஐட்டம் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு ரைஸை அவாய்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏகப்பட்ட விரதம் இருக்குங்க. இதில் அவங்க மனசுக்கு திருப்தியாக எது படுதோ அதை எடுத்துக்கலாம். சில பேர் நான்வெஜ் எல்லாம் நிறையா விரும்பி சாப்பிட்றவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு கூட இருப்பாங்க அந்த 7 நாள். அதுவுமே அவங்க மனசை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு விரதம் தான். பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இல்லை சாப்பிட்ற ஏதோ ஒரு பொருளை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த 7 நாள் முருகருக்காக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நிறையா பேர் கோவிலில் போயும் இருப்பாங்க. சில பேர் காப்பு கட்டிகிட்டு இருப்பாங்க, காப்பு கட்டாமையும் இருப்பாங்க. தரையில் படுக்கிறது, பெட்டில் படுக்காமல் இருக்கிறது, டெய்லியும் 2 வேளை தலை குளிக்கிறது, இந்த மாதிரி நிறையா முறைகள் இருக்குது. அதில் அவங்க மனசுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது திருப்தியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம். அடுத்தவங்களை விமர்சிக்கக்கூடாது. நான் இது பண்ணுறேன், என்னால் இது பண்ண முடியல அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. நமக்கு என்ன இஷ்டமோ, அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ முருகருக்காக அதை அவங்க பண்ணலாம். போன வருஷம்லாம் இந்த கோலம் போடுறது இதெல்லாம் எனக்கு அவ்வளோவா வராதுங்க. இந்த டைம் தான் அந்த சத்கோண தீபம் ஏற்றுறது எப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். எப்படி அந்த கோலத்தை முறையாக போடணும் அப்படின்னு 2-3 டைம் ட்ரை பண்ணி எனக்கு சரியாக வரல. அப்புறம் தான் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்துச்சு. அதுலேயுமே எனக்கு இந்த லெட்டர்ஸ் சரவண பவ ஓம் எல்லாம் அந்த கோலத்துக்குள்ளே எழுதுகிற அளவுக்கு எனக்கு வரல. அந்த கோலத்துக்கு வெளியே தான் மேலே மேலே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு மேலேயும் நான் எழுதிட்டு இருப்பேன். இன்னுமே பார்த்தோம்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு இந்த பூஜை வேலையெல்லாம் பண்ணி குளிச்சுட்டு நம்ம சாமிக்கு தீபம் போட்டு கோலம் போட்டு சாமி கும்பிடும் போது மனசுக்கும் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம எதை நினச்சி விரதம் இருக்கிறோமோ, எது நம்ம லைஃப்பில் நடக்கணும், எது மாறணும்னு நினைக்கிறோமோ அது அப்படியே சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா காலையில் நம்ம பிரெயினும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம சாமிக்கிட்ட வேண்டும் போது இந்த யூனிவர்ஸ் நம்ம பேசுகிறதுக்கு, நம்ம வேண்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அது ஒரு ஆன்சர் சீக்கிரமாக கொடுக்கும். இந்த வருஷமும் நான் மிளகு விரதத்தில் தாங்க ஆரம்பித்தேன். முதல்ல 2 நாள் நல்லா தான் போச்சு. அந்த 2 நாள்லேயுமே இடையில எனக்கு பசி இருந்தது. இருந்தாலுமே தண்ணி குடிச்சிட்டு நான் அதையெல்லாம் தவிர்த்துட்டு முருகா முருகான்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட முழுவதுமாக சரணடைஞ்சு நல்லா வேண்டிகிட்டு இருந்தேன். 2வது நாள் ஈவினிங்னா ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. ஏதோ சாப்பிட்ணும் போல் ஆயிடுச்சு. தண்ணி குடிக்கிறேன், தண்ணியும் உமட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே பார்த்தோம்னா ரொம்ப ஒரு டயர்ட்னஸ், வாயெல்லாமே வறண்டு கண்ணெல்லாமே ஒரு மாதிரி சுருங்குற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் இல்லை நம்ம இளநீ குடிப்போம்னு சொல்லிட்டு இளநீல எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லி இளநீ குடித்தோம். இளநீ குடிச்சுமே அந்த தண்ணி தானே உள்ளே போகுது, ஸ்வீட்டு தானே, அது எனக்கு உடம்பு ஏற்றுக்கவே இல்லை. ஒரு மாதிரி இருந்தது. ஏதாச்சும் சால்ட்டு சாப்பிட்ணும், இல்லை நட்ஸு சாப்பிட்ணும், அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு கிறக்கம் தட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு இந்த 2 முந்திரி பாதாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் தான் அந்த நைட் எனக்கு தூக்கமே வந்தது. 2வது நாள் நைட் எனக்கு சுத்தமாக தூக்கம் வரல. காலையில் எந்திரிக்கிற திருப்பி எனர்ஜி டவுன் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த காலையில் ஃபுல்லாக இளநீ, அந்த இளநிக்குள்ளே இருக்கிற வழுக்கை, இந்த மாதிரி 3வது நாள் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்க ஆரம்பித்தேன். 3வது நாள் ஆஃப்டர்நூனே ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் ஒரு வேளை உணவு மாதிரி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு 3வது நாள் ஈவினிங் ஒரு வேளை உணவு எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னா, போன வருஷம் நான் அவ்வளோ கடுமையாக இருந்தேன். என்னால் எல்லாமே பண்ணிக்க முடிஞ்சுது. 6வது நாள் எப்பவும் போல தான் ஹஸ்பண்டு குக் பண்ணுறது, குழந்தைய பார்த்துக்கிறது, இதுக்கும் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு தான் நான் விரதமும் இருந்தேன். எல்லாமே என்னால் சமாளிக்க முடிஞ்சுது. 7வது நாள் போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் நான் சாப்பாடே அந்த அன்னைக்கு தான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த வருஷம் எதனால் என்னால் 2 நாளைக்கு மேலே சமாளிக்க முடியலன்னு தெரியல. இருந்தாலும் மனசுக்குள்ளே கில்ட்டாக தான் இருந்தது. நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது வேறு விரதத்தில் நம்ம முடிக்கிறோமே, மிளகு விரதத்தை கடுமையாக சூஸ் பண்ணதை நம்ம அதையே தொடர்ந்து நம்மளால செய்ய முடியலையேன்னு வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் எல்லாத்துக்கும் முருகர் தானே அடிப்படையே. நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளை ஆட்டி வைக்கிறதே முருகர் தானே, எல்லாமே முருகர் தான். அப்படிங்கும்போது முருகர் ஏன்னா போன வருஷம் எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்தாரு. நான் அந்த விரதத்தை கடுமையாக இருந்து நல்லபடியாக திருப்தியாக முடித்தேன். நான் வேண்டின வேண்டுதலும் நடந்தது. என் வாழ்க்கையும் அப்படியே சூப்பராக மாறிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இப்போது. போன வருஷம் இருந்ததுக்கு
வரைக்கும் இந்த வருஷம் நல்லாவே சந்தோஷமாக இருக்கேன். எல்லாத்துக்குமே முருகருக்கு நன்றி சொன்னேன். இந்த வருஷம் ஏன் என்னால் பண்ண முடியலன்னு தெரியல. இருந்தாலும் இந்த வருஷம் வேண்டுதலையும் முருகர்கிட்ட வச்சுட்டு இதையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். எனக்கு அடுத்த வருஷம் ஃபுல்லாமே எனக்கு உறுதுணையாக இருக்கணும். நீ அடுத்த வரப்போகிற வருஷத்துலனாச்சு நான் இந்த மிளகு விரதத்தை வந்து நல்லபடியாக எடுக்கணும். என் உடம்பை நான் பார்த்துக்கணும். டயர்ட் ஆகக்கூடாது. ஏன் என்னோடய ஸ்டாமினா வந்து இவ்வளோ தூரம் குறைஞ்சிருக்குன்னு தெரியல. எனக்கு மனதைரியத்தையும் உடல் வலிமையும் என் குடும்பத்துக்கு வந்து நல்ல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் தான் கொடுக்கணும் முருகான்னு வேண்டிக்கிட்டு இந்த ஒரு வேளை உணவு அப்படிங்கிறத வந்து நான் எடுத்திருக்கேன். 4வது நாள் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனே எனக்கு நல்லாவே டயர்டாயிடுச்சு. காலையில் ஃப்ரூட்ஸு அவலில் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு எடுத்துக்கிறது இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அப்போவும் எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. போன வருஷம் நான் விரதம் இருக்கும்போது எவ்வளோ வருத்தப்பட்டு நான் இருந்தேன். லைஃப்பில் என்ன விதமான நெகட்டிவ்ஸ் வந்து எனக்கு நிறையா இருந்தது. ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அவ்வளோ வைராக்கியத்தோட பசியாவது ஒன்றாவது நம்ம வந்து முருகரை வேண்டி இருப்போம், முருகர் நம்மளை கண்டிப்பாக வந்து அடுத்த வருஷம் வந்து வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைக்கு கொண்டுட்டு போவாருன்னு ரொம்ப ஸ்டபர்னாக இருந்தேன். அந்த கஷ்டத்தில் இருந்தனாலே என்னமோ எனக்கு அந்த 6 நாள் சாப்பிடாமல் இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியல. ஆனால் இந்த வருஷம் லைஃப் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு வந்து நம்ம விரதம் இருக்கும்போதே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம ஏன் இவ்வளோ கடுமையாக இருக்கோம், நம்ம வாழ்க்கை நல்லா தானே இருக்குது, நம்மளை பார்த்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். நமக்கு வந்து அதிகப்படியான கஷ்டம் இருக்கும்போது தான் அந்த சாப்பாடு, பசி, தூக்கம் இதெல்லாமே நம்ம மறந்து ரொம்ப கடுமையாக இருப்போம். நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து நம்மளால் அதை இருக்க முடியாதுல்ல. நம்ம தான் நல்லா இருக்கேனே, நான் ஏன் இவ்வளோ கடுமையாக இருக்கணும், முருகர்னை வந்து நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்துட்டாரே, நம்ம ஏன் இன்னும் நம்மளை வருத்திக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. நிறைய பேர்த்துக்கு அப்படி தான் தோணும். அது கூட உங்களுக்கு ரீசனாக இருக்கலாம். நீங்கள் வந்து யாராச்சும் மிளகு விரதம் எடுத்திருக்கீங்க, இல்லை பால் பழம் சாப்பிட்றேன்னு எடுத்துருந்தீங்க, உங்களால் பசி தாங்க முடியல அப்படின்னா உங்கள் கஷ்டம் வந்து அவ்வளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். நான் வந்து அப்படி தான் எடுத்துக்கிறேன். எவ்வளோ கஷ்டம் இருக்குதோ அவ்வளோ கடுமையான விரதம் வந்து போயிட்டுருக்கும். உங்களுக்கு வந்து அது தாங்க முடியாத போது உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் மனசை திருப்திப்படுத்திக்கோங்க. முருகர் வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக இதை விட நல்ல உயர்ந்த நிலைக்கு தான் உங்களை கொண்டுட்டு போவாங்க. தண்டிக்கிறதோ சோதனை செய்கிறதோ இதெல்லாமே வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும். கண்டிப்பாக முருகரை வேண்டவங்க யாருமே வந்து டவுனாக போனாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு இதே கிடையாது. முருகர் வந்து எப்போவுமே எல்லாத்தையும் சந்தோஷமாக தான் வச்சுருப்பார். ஈவன் வந்து அவர் வதம் செய்யும் போது கூட அந்த அன்னைக்கு அவரை மயிலாவும் சேவலாகவும் சேவல் கொடியாகவும் தான் மாற்றி அவர் கூடவே தான் வச்சுருக்கார். அவ்வளோ பெரிய அசுரனை கூட அவர் தண்டித்து ஏதோ ஒன்று பண்ணல, கூட தான் வச்சுருக்கார். அவருக்கு நல்ல வாய்ப்பை கொடுத்து அவர் கூடவே தான் மயிலாவும் சேவல் கொடியாகவும் வச்சுருக்கும் போது அவ்வளோ நல்ல மனசு இருக்கிற முருகர் வந்து நீங்கள் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, விரதத்துலேயே ஏதோ தப்பு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை தண்டிக்கிறதோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறதோலாம் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது. உங்களால் முடியலினாலும் இதுக்காக நீங்கள் வருத்தப்பட்டுக்காதீங்க, மனமுறை வேண்டுங்க. அதனால முருகர் வந்து உங்களுக்கு எப்பவுமே துணையாக இருப்பார். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க அவருக்கு. அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முருகர் பக்தை அப்படின்லாம் இல்லை. எனக்கு வந்து விநாயகர் தான் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே விநாயகர் தான் என்னோட ரொம்ப பிடிச்ச கடவுள். இப்போ வரைக்குமே விநாயகர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். முருகர்னால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் பழனி மலைக்கு போவாங்க. எங்கள் ஊர் சைடு கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியிலேயே வந்து ரெகுலராக பழனிக்கு போவாங்க. திருச்செந்தூர் நான் ஒரு ரெண்டு டைம் தான் போயிருக்கேன். இந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. தம்பியெல்லாம் அடிக்கடி திருச்செந்தூர் போவான். அம்மா, அப்பா, தம்பி, என் ஹஸ்பண்டு எல்லாருமே தீவிர முருக பக்தர். நான் வந்து எனக்கு விநாயகர் தான் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். முருகரை வந்து எப்போ பிடிக்க ஆரம்பிச்சிது அப்படின்னா கோயிலுக்கெல்லாம் போவேன், வருவேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் இவ்வளோ தீவிரமாக இருக்க மாட்டேன். டாலரே பார்த்திங்கன்னா விநாயகர் டாலர் தான் போட்டிருப்பேன். விநாயகர் மந்திரம் ஃபுல்லாமே படித்து விநாயகருக்காக தான் உருகி வேண்டுவேன். என் கனவுல வர்றதும் விநாயகராக தான் இருப்பார். முருகர் வந்து எனக்கு ப்ரெக்னென்ட் ஆகும்போது தான், ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியும் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமும் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. விஸ்வரூப தரிசனம் பார்த்தோம். தை மாதம் போய் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வரேன். மாசி மாதம் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ வந்து லாஸ்ட் டேட் வச்சு தானே கால்குலேட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் ஸ்டார்டிங்கில் தான் எனக்கு வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் பீரியட் இருந்தது. அந்த மந்தில், அதாவது நான் பழனிமலை ஏறும் போதே நான் வந்து கன்சீவாக தான் இருந்திருக்கேன். அது வந்து எங்களுக்கு தெரியல. அந்த எல்எம்பி வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் இறங்கி வந்து 1 வீக் கழிச்சு எனக்கு வந்து பழனி போயிட்டு விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வரோம். எனக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிருந்தது. எனக்கே ஒரு ஆச்சரியம் தான். ப்ரெக்னென்சியில் வந்து மலை ஏறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நான் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னென்சிலேயே வந்து சாமி கும்பிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து எப்போவுமே பௌர்ணமி பூஜைக்கு வந்து யாகமெல்லாம் பண்ணுவாங்க.
அதுலேயுமே நானும் என் ஹஸ்பண்ட் உட்காந்துருந்தோம் அந்த யாகத்தில். இதெல்லாமே என் ப்ரெக்னன்சியில் நடந்தது. அது வந்து எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம், அப்போவே நம்ம கன்சீவாக தான் இருந்திருக்கோம், பாப்பா வயிற்றுக்குள்ளே தான் இருந்திருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு முருகர் மேலே வந்து ஒரு ஈடுபாடே வந்ததுங்க. எப்போவுமே முருகா முருகான்னு சொல்லிட்டு ப்ரெக்னென்சியில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு இருந்தது. அந்த ஒவ்வொரு ஸ்கேன்லேயுமே ஒவ்வொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து ரொம்ப கீழே இருக்காங்க, லோவர் லைன் பிளசண்டா மாதிரி இருக்குது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப வேலையெல்லாம் செய்யாதீங்க, மோஸ்ட்லி பெட் ரெஸ்ட் இல்லை கொஞ்சம் தூரம் நடக்கிறது, வாக்கிங் அந்த மாதிரி தான் பண்ணணும், ஸ்டெப்ஸ் ஏறது இறங்குறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை 3rd month ஸ்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஃபேமிலியிலையெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. 3வது மாதத்துலேயுமே நேசல் போன் தெரியல, என்டி ஸ்கேனில் வந்து இஷ்யூ அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் என் கூட இல்லை, அவங்களும் ஃபாரினில் தான் இருந்தாங்க. என் வீட்டிலேருந்து அம்மா அப்பா தம்பி அப்படி தான் வருவாங்க, செக்கப் கூட்டிகிட்டு போவாங்க, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு செக்கப் அப்பவும் எங்கள் ஊரில் போகிற வழியில் விநாயகர் கோயில் இருக்குங்க, அங்கே போய் சாமி கும்பிட்டு தான் போவேன். ஹாஸ்பிட்டல்லையே பார்த்தீங்கன்னா உள்ளேயே முருகர் கோவில் தான் வச்சுருப்பாங்க. ராயல் கேரில் தான் பார்த்தோம், அங்கேயே முருகர் கோவில் இருக்கும், உள்ளேயே போய் சாமி கும்பிட்டு ஒவ்வொரு ஸ்கேன் முடிச்சுட்டு வந்து ரிசல்ட் நல்லா வரணும், ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நான் கோவிலுக்கு போயிடுவேன். போய் சாமி கும்பிட்டு வந்து தான் அந்த ரிசல்ட் பார்த்து டாக்டர்கிட்ட போய் பேசுவோம். அந்த மாதிரி என்டி ஸ்கேனே நாங்கள் வேற ஒரு இடத்துல எழுதி கொடுத்தாங்க, இன்னும் டீப்பாக பார்த்துட்டு வாங்க, ஏதோ இஷ்யூ இருக்க மாதிரி தான் இருக்குது. குரோமோசோம் டெஸ்ட்லேயும் அந்த மாதிரி தான் வந்தது. ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்தது. ஒவ்வொரு டைமுமே முருகரை வேண்டிகிட்டே தான் இருந்தேன். அப்போ என்ன தோணுச்சுன்னா என் மனசில், பாப்பா பிறந்து ஹெல்த்தியாக பிறந்தானா நல்லா ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னா நான் வந்து முதல் மொட்டை வந்து திருச்செந்தூரில் தான் போடுவேன், முதல் முடிக்காணிக்கை வந்து நான் திருச்செந்தூரில் தான் கொடுப்பேன் முருகா அப்படின்னு வேண்டியிருந்தேன். அதே மாதிரி தான் ப்ரெக்னன்சியோட எண்டு வரைக்குமே எனக்கு ப்ராப்ளம் சொல்லியிருந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து ஏதோ பவுலில் இஷ்யூ இருக்குது, அவங்க பவுல் வந்து வீங்கின மாதிரி இருக்குது, அவங்க வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியுமான்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் பீடியாட்ரிஷன்லாம் போய் பார்த்து அவங்கக்கிட்ட எல்லாம் கன்சல்ட் எடுத்து அவங்க சரி நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. டெலிவரிக்கு வந்து எனக்கு என்னென்னமோ இன்டியூஸ் பண்ணி பார்த்தாங்க, சுத்தமாக பெயினே வரல. கடைசியில் பனிக்கூடத்தையும் உடச்சிட்டு பார்த்தாங்க, அப்போ கூட எனக்கு ஒரு துளி பெயின் கூட வரல. பாப்பாவை வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. கரெக்டாக நாங்கள் 39 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகி 6 days ஆயிருந்தது, அப்போ தான் போய் அட்மிட்டே ஆனோம். டியூ டேட்டெல்லாம் கரெக்டான டேட்டாக தான் இருந்தது. அப்போவுமே நான் கந்த சஷ்டி கவசம் உட்காந்து தான் படிச்சுட்டு இருந்தேன். டாக்டர் வந்து ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ண சொன்னாங்க, எல்லாமே பண்ணோம். கடைசியில் டாக்டருமே என் கூட உட்காந்து ஃபீல் பண்ணாங்க, என்ன எக்ஸ்ட்ரீம் லெவல் ட்ரை பண்ணிட்டோம்டா, உனக்கு வந்து பெயினே வரல, பாப்பாவும் வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு அறிகுறியே இல்லை, நம்ம வந்து C-செக்ஷன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் பாப்பா என்ன நிலமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணோன்னா நீங்கள் வேணால் காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு Thursday நைட்டு தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அது வந்து Wednesday நைட்லேருந்து இன்டியூஸ் பண்ணி Thursday நைட்டு வரைக்குமே மணிக்கொண்டெல்லாம் உடச்சிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. அப்போவுமே உட்காந்து நான் கந்த சஷ்டி படித்தேன். டாக்டருமே வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் வந்து கந்த சஷ்டி கவசம் தான் போட்டு விட்டுருந்தாங்க, கந்த சஷ்டி பாட்டு தான் போயிட்டு இருந்தது. அப்போ தான் C-செக்ஷன் பண்ணி பாப்பாவை எடுத்தாங்க. பாப்பா வயிற்றுலேருந்து வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த கந்த சஷ்டி தான் கேட்டுட்டு வெளியே வந்தாங்க. C-செக்ஷன் பண்ணி எடுக்கும்போது அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க குழந்தை. எல்லாத்துக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. கடைசி வரைக்கும் ஒரு பயத்துலேயே இருந்துச்சு, பாப்பாவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பாப்பா யூரின் போல் மோஷன் போல் ஏதாவது டிப்ஸ் போடணும் அந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தது. அப்புறம் வேணாம் டைப்பர் போட்டால் ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மாயாவோட பீடியாட்ரிஷியன் இருந்துட்டு நீங்கள் வந்து கோமணம் துணி மாதிரி கட்டி பாருங்கன்னு சொன்னாங்க. அதை யூஸ் பண்ணோன்னே அவங்க கொஞ்சமாக யூரின் போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது, ஏன்னா டைப்பரில் குட்டி குழந்தை பிறந்த குழந்தை எவ்வளோ யூரின் போகும் அந்த அளவுக்கு தெரியாது இல்லையா. நம்ம நார்மல் கிளாத் வந்து மாற்றினோடனே தான் ஓகே யூரின் மோஷன்லாம் நல்லா போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் இருந்துட்டு வீட்டுக்கு நல்லபடியாக டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டோம். நான் வேண்டின மாதிரியே ஒரு 7 மாதம் கழித்து 7வது மந்த்தே நல்ல முடி, பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ முடி இருந்தது பிறந்தப்போ. 7வது மாதத்துல தான் போய் திருச்செந்தூரில் வந்து முடிக்காணிக்கை கொடுத்தோம். அந்த வீடியோவுமே நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், பார்த்தீங்கனாலே தெரியும். பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ திருப்தியாக ஃபேமிலியோடு போய் முடிக்காணிக்கை கொடுத்துட்டு வந்தோம். இந்த ப்ரெக்னன்சிலையுமே என் ஃபேமிலிக்குள்ளேயுமே நிறையா பிரச்சனை வந்தது. அந்த ப்ரெக்னென்ட் ஆன அன்னையில் ஸ்டார்ட் ஆன இஷ்யூ, ஹஸ்பண்ட் ஃபாரின் போயிருந்தாங்க, என் தம்பி அம்மா அப்பா தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே இன்லா ஸ்கூலில் நிறைய இஷ்யூஸ் ஆச்சு. அப்புறம் நான் வந்து அங்கேருந்து கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வளகாப்பு முதற்கொண்டு எனக்கு வந்து ப்ராப்பராகவே எதுவுமே நடக்கலை. ஒரே சண்டை, ஃபேமிலியில் யார் நம்புறது, ஹஸ்பண்ட் சைடா அம்மா அப்பா சைடா, அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. நான் இப்போ வந்து என் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கேன்னா அப்போ வந்து நான் நினச்சி பார்க்கவே இல்லை.
அந்த டைமில் தான் எனக்கு இந்த கந்தபுராணம் இதை பற்றின நாலேஜ் எல்லாம் இருந்தது. கந்தபுராணம் படிக்கிறது, ப்ரெக்னென்சிலே கந்தபுராணம் எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அதை புக்கு படிக்கும் போது தான் இந்த கந்த சஷ்டி விரதம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சுது. ஆனால் அப்போ பாப்பா பிறந்த டைமில் என்னால் அதை எடுக்க முடியல. அவளுக்கும் ஃபீடிங் கம்மியாக இருந்தது, பவுடர் பால் தான் கொடுத்துட்ருந்தோம். அந்த டைமில் ஒரு கந்த சஷ்டி விரதத்தன்னைக்கு தான் நான் வந்து முருகர் ஃபோட்டோ முன்னாடி எங்கள் வீட்டில் நின்றுட்டு அழுதுட்டு வேண்டிகிட்டு இருந்தேன். என் லைஃப் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நான் விரதம் இருக்கிற மாதிரி நிலமையில் இருக்கணும், நான் இருக்கிறதே எவ்வளோ கஷ்டமான விரதமோ அதை சூஸ் பண்ணி நான் இருக்கணும், அதுக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும் முருகா, நான் வந்து என் ஃபேமிலியோடு இருக்கணும், எனக்கு 2 சைடு ஃபேமிலி, இல்லா சைடும் சரி என் பேரண்ட்ஸ் சைடும் சரி எனக்கு சப்போர்ட் வேணும், ஹஸ்பண்ட் நான் குழந்தைன்னு சொல்லி ஹாப்பியாக ஒரு இடத்துல முருகர் வந்து ஒவ்வொரு டைம் சொல்லுவார், எனக்கென்று ஒரு இடம் ஊர் அமைப்பேன், எனக்கேன ஒரு இடம் அமைப்பேன், நான் வந்து தனியாக வந்து எனக்குன்னு ஒரு மக்கள் இருப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸ்லையெல்லாம் இருக்கும் கந்தபுராணத்துலையெல்லாம் பார்த்தா. அந்த மாதிரி நான் வேணேன், எனக்குன்னு ஒரு இடம் வேணும், எனக்குன்னு ஒரு வீடு வேணும், நான் என் குடும்பத்தோடு இருப்பேன், எனக்கு 2 சைடு இன்லா சைடும் சப்போர்ட் வேணும், அந்த மாதிரியெல்லாம் வேண்டினேன். அது வந்து அடுத்த கந்த சஷ்டிலேயே எனக்கு நடந்துருச்சு. நாங்களும் தனியாக வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு வீடு எடுத்து வந்தோம், ரெண்ட்டுக்கு வந்தோம். அதே மாதிரி பாப்பாவும் ஹெல்த்தியாக இருந்தால் அப்போது ஃபீட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பாப்பாவுக்கு ஃபீடிங்குமே நார்மல் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டும் ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்க. ஹாப்பியாக 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். இன்லா சைடும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக வர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி என் பேரண்ட்ஸ் சைடும் நல்லா ஃபுல் சப்போர்ட் கிடச்சிது. எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக போய் அந்த வருஷம் நல்ல கடுமையாகவே வந்து போன வருஷம் தான் நல்லா கடுமையாகவே நான் மிளகு விரதத்தை வந்து பூர்த்தி செஞ்சேன். ஒரு வருஷத்துலேயே என் லைஃப் வந்து ஃபுல்லாமே மாறி அவ்வளோ ஹாப்பினஸோட முருகர் வந்து எனக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறையா என் வேண்டுதலை வந்து நிறைவேற்றியிருக்காரு. அவ்வளோ லைஃப்பில் சேஞ்சஸ் நடந்தது. இப்போது நீங்கள் கேட்குறவங்க வந்து உங்கள் லைஃப்பில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, இல்லை லைஃப் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே அப்டேட் ஆகணும், எனக்கு வந்து செல்வ பலம் வேணும், எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் வேணும், அந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக வேண்டுங்க. முடிஞ்சதுன்னா எந்த முருகர் கோவிலாக இருந்தாலும் சரி, திருச்செந்தூர், பழனி, உங்களுக்கு பக்கத்தில் அறுபடை வீடில் என்ன இருக்குது, பழமுதிர் சோலை, இல்லை உங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான மலை கோவில் இருந்ததுனாலும் விஸ்வரூபம் தரிசனம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். லைஃப்பில் வந்து ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி பழனி மலையில் பார்க்குறதும் சரி, திருச்செந்தூரில் பார்க்குறதும் சரி, விஸ்வரூப தரிசனம் ரொம்பவே ஸ்பெஷலு. அது பார்க்குறக்கே ஒரு குடிப்பென வேணும். நாங்கள் அந்த விஸ்வரூபம் தரிசனம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் 2-3 டைம் ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த டைம்லாம் நாங்கள் வந்து வேறு அலங்காரம், சன்னியாசி அலங்காரம், ராஜ அலங்காரம் இந்த மாதிரி தான் பார்த்தோம் இல்லையா. திருப்பியும் நாங்கள் அந்த விஸ்வரூபம் பார்க்குறக்கான வாய்ப்புகளே கம்மியாக தான் இருந்தது. திருப்பியும் போன வருஷம் இடையில தான் வந்து எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. அப்போவுமே விஸ்வரூபம் முடிஞ்சு சாது சன்னியாசிக்கு வந்து மாற்றிட்டாங்க. எக்ஸாக்டாக நாங்கள் விஸ்வரூபம் பார்த்தது வந்து அந்த ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி தான். பாப்பா வயிற்றில் இருக்கா, நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் அங்கே போய் பார்த்துருக்கோம். அங்கே வந்து இப்போ சந்தனமும் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றின வீடியோவும் நான் முன்னாடியே போட்டிருப்பேன். அந்த விஸ்வரூபம் முடிஞ்சோடனே சாமி கிட்டே இருக்க சாமி மேலே பூசின சந்தனம் வந்து எடுத்து கொடுப்பாங்க. அது சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. திருநீர், அங்கே சாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் எல்லாமே கொடுப்பாங்க. அது சாப்பிடும்போது கணவன் மனைவியாக சேர்ந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது வந்து 100க்கு 100% உண்மை. அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம பழனி மலையில். அதே மாதிரி திருப்புகழ், கந்தபுராணம் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. திருப்புகழில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. செல்வத்துக்கு, வீடு கட்டுறதுக்கு, கடன் தீர்றதுக்கு, வேலை கவர்மெண்ட்டில் யாராச்சும் ஜாபுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே நான் வந்து வேணும்னே கிடச்சிருமா அப்படின்னு வந்து எனக்கு சொல்ல தெரியல. சில பேர்த்துக்கு அப்போவே நடக்கும், ஒரு வருஷத்துக்குள்ளே நடக்கும். என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா அந்த 1 இயர்க்குள்ளேயே நிறையா சேஞ்சஸ் நடந்தது. நல்ல சந்தோஷமான விஷயங்கள் வந்து நடந்தது. நான் வந்து அந்த ஒரு வருஷம் ப்ரெக்னென்சிலேருந்து பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் வரைக்கும் எவ்வளோ தூரம் அழுது மன கஷ்டம் வந்து எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டனோ அதுக்கு ஈக்குவலாக வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு சந்தோஷம் வந்து அடுத்த வருஷம் ஃபுல்லாமே எனக்கு கிடச்சிதுங்க. இன்ன வரைக்குமே முருகர் வந்து நிறைய கொடுத்துட்டே தான் இருக்கார். நிறைய சந்தோஷமான விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த ஒரு வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு வந்து எல்லா பலன்களையும், சந்தோஷமான பலன்களையும் இப்போ நாங்கள் ஃபேமிலியோடு அனுபவிச்சிட்ருக்கோம். இது வந்து 100க்கு 100% உண்மை. இன்னும் சில பேர் இருப்பாங்க, கஷ்டமான சமயத்தில் தான் வந்து கடவுளை தேடி வேண்டுறது எல்லாமே பண்ணுவாங்க. கடவுள் வந்து அது கொடுத்ததுக்கப்புறம் வந்து கடவுளை மறந்துடுவாங்க இந்த சென்ஸ். திருப்பியும் வந்து இப்படியெல்லாம் ஒன்று வேணும், அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டில் இருக்காது. நன்றி சொல்கிறதோ அந்த நன்றி உணர்வோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம்
அனுபவிச்சுட்டு அவங்க போயிட்டுருப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ வந்து போன வருஷம் ஃபுல்லாக வந்து எங்களுக்கு முருகர் கொடுத்துருக்காருன்னா இந்த வருஷம் நான் விரதம் இருக்கும்போது அதான் வேண்டினேன். என்னால் இந்த வருஷம் மிளகு விரதத்தை கடைபிடிக்க முடியலன்னா முருகா நீ வந்து எனக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து கொடுத்துருக்க, நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், அவ்வளோ கடுமையாக வந்து நீ ஏன் இன்னும் நீ கஷ்டப்படுற, இவ்வளோ கடுமையாக நீ ஏன் இருக்கணும், நான் தான் உனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நான் உன்னை நல்லா வச்சுருக்கிறேனே அப்படிங்கிறனால கூட நான் இந்த வருஷம் எனக்கு அந்த வாய்ப்பையோ உடல் பலத்தையோ மன தைரியத்தையோ நீ கொடுக்கலையே முருகா. அதனால தான் வந்து சரி இந்த வருஷம் நீ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு இருன்னு என்னைய சொல்லிட்டியா, என்னால் அந்த கடுமையான விரதத்தை வந்து எடுக்க முடியலையா முருகா, நீ இவ்வளோ தூரம் எனக்கு கொடுத்ததே வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி என்றைக்குமே என் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் வந்து துணையாக இருக்கணும், உங்கள் ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் வேண்டிக்கிட்டேன். டெய்லியும் முருகருக்கு நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன். மேன்மேலும் உங்களோட துணை உங்களோட ஆசீர்வாதம் வந்து எங்களுக்கு வேணும் முருகான்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது ஒன்று வந்து லைஃப்பில் வேணும். நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் கடுமையாக வந்து உங்களோட கஷ்ட காலத்தில் வந்து வேண்டியிருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போதும் நீங்கள் வந்து நன்றியோடவும் கிராட்டிடியூடோடவும் கண்டிப்பாக வந்து அந்த இப்போ வாழ்கிறதுக்கான லைஃபுக்கு வந்து நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும். எல்லாத்தோட லைஃப்லேயுமே ஒரு கஷ்டம் இருக்கும், நம்மளை விட கஷ்டப்படுறவங்க கூட இருக்காங்க, அதையும் நீங்கள் நினச்சி பார்த்துக்கணும். அவங்க நிலமையை பார்க்கும்போது நம்ம நிலமை நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம். அந்த மாதிரி நினச்சிட்டு நன்றியுணர்வோடு இருக்கிற லைஃப்பை வந்து சந்தோஷமாக அனுபவித்து வாழ கற்றுக்கோங்க. இந்த 7 நாள் கந்த சஷ்டியில் மட்டும்தான் முருகரை கொண்டாடணும், அவருக்கான தேவைகளை வந்து நம்ம செய்யணும், நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாமே அந்த 365 நாள் முருகரை நினைக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம். மாதம் சஷ்டி வருது, கிருத்திகை வருது, முருகரை தரிசிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இந்த 7 நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா எல்லா யூடியூப் சேனல்லையும் என்ன சோஷியல் மீடியா எடுத்தாலும் முருகா முருகா முருகான்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த 7வது நாள் முடிஞ்சு கொஞ்சம் நாள் இருக்கும், அப்புறம் வந்து நம்ம முருகர் வந்து காணாமல் போயிடுவார், அடுத்த வருஷம் தான் வருவார். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து டெய்லியுமே இதை வந்து நீங்கள் கடைபிடிக்கலாம். மாதத்தில் ஒரு நாள் விரதம் இருக்கலாம். சஷ்டியில் வந்து மாதம் சஷ்டியில் விரதம் இருக்கலாம். 2 சஷ்டி வரும், வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டின்னு மாதத்தில் 2 நாள் விரதம் இருக்கலாம். இன்னொன்று வந்து நீங்கள் முருகருக்கு விரதம் இருக்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி அறிவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியே டீடாக்ஸ் ஆகும். டெய்லியும் நீங்கள் ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு இருப்பீங்க, அந்த 24 hours நீங்கள் ஃபாஸ்டிங்லேயும் இருக்கும்போது உங்கள் பாடி வந்து சுத்தமாக நல்லா டீடாக்ஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கன்னா பாடி வந்து நல்லா டீடாக்ஸ் ஆகும்போது உங்களுக்கான அந்த கருமுட்டையோட குவாலிட்டியுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணணுன்னு தான் சொல்லுவாங்க. அதனால் உங்களோட மைண்டும் ரிலீஃபாக இருக்கும். நிறையா ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆகும் அடிக்கடி விரதம் இருக்கும்போது. வாரத்தில் ஒரு நாள் இருந்தாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குழந்தையின்மைக்கு வந்து ஏதோ ஹார்மோனல் சேஞ்சஸ் இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஓவரியில் வந்து ஏதோ இஷ்யூஸு அண்ட் பார்த்திங்கன்னா ஓவர் வெயிட், இதெல்லாம் கூட ரீசனாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபாஸ்டிங், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், விரதம் இதெல்லாமே உதவிகரமாக இருக்கும். நீங்கள் வந்து லைஃப்பில் என்ன கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து நிரந்தரம் இல்லை, எல்லாமே ஒரு நாள் மாறும். மேனிஃபெஸ்டேட் பண்ணுங்கள், நீங்கள் நம்புங்க இது நடக்கும், என் லைஃப் வந்து இப்படி மாறும் நீங்கள் நம்புங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் மாறும். இப்போ நாங்கள் வந்து 3 பேராக ஃபேமிலியாக இருக்கோம், எங்களுக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னா நான் வந்து நம்பினேன் என் லைஃப் இந்த அளவுக்கு மாறும், எங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கும், நாங்கள் குழந்தை இருப்பாங்க, நாங்கள் சந்தோஷமாக இருப்போம், எங்கள் லைஃப் அப்டேட் ஆகும்னு நான் நம்பினேன். ஒரு சில சேஞ்சஸ் இருந்தாலும் ஒரு சில நான் வந்து இஷ்டப்பட்டது வந்து நடக்கலைனாலும் ஆனால் நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். அட் எண்ட் ஆஃப் த டே ஆஸ் அ ஃபேமிலியாக நாங்கள் ஹாப்பியாக தான் இருக்கோம். எங்களுக்கு தேவைக்கு அதிகமானதே எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அதுக்கு எல்லாமே வந்து முருகரோட ஆசீர்வாதம், எல்லா கடவுளோட ஆசீர்வாதமும் தான் காரணம். பெற்றவங்களோட ஆசீர்வாதம், முன்னோர்களோட ஆசீர்வாதம், மேனிஃபெஸ்டேட் பண்ண விதம் எல்லாமே நடந்திருக்குது. எல்லாமே ஒரு யூனிவர்ஸ்குள்ளே தானே நடக்குது. இது எல்லாமே வந்து இந்த ரீசனாக கூட இருக்கலாம். நான் ஹாப்பியாக இருப்பேன்னு நம்பினா ஹாப்பியாக இருப்போம். அதே தான் நம்ம வந்து நம்ம சோகமாக இருக்கோம், நம்ம லைஃப் இப்படி ஆயிடுச்சுன்னு என்றைக்குமே வருத்தப்படாதீங்க, கண்டிப்பாக மாறும். ஹாப்பியாக இருப்பேன்னு நம்புங்க, நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க. குழந்தை இல்லை அப்படின்னு வருத்தப்படுறத விட கண்டிப்பாக எனக்கு வந்து குழந்தை கிடைக்கும்னு நம்புங்க, உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும். வந்து நிறையா ஸ்டோரிஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு குட்டி ட்ரெஸ், ஆணோ பெண்ணோ குழந்தை
இந்த ட்ரெஸ் நியூபார்ன் பேபிஸ் ட்ரெஸ் எல்லாம் வந்து காமனாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கலரில் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. ஒரு ஹேங்கரில் மாட்டி நீங்கள் டெய்லியும் பார்க்குற இடத்துல வைங்க. இல்லை பெட்ரூமில் நீங்கள் எந்திரிச்சு கண் விழிக்கிற இடத்துல வைங்க. பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸை பாருங்கள், டெய்லியும் எந்திரிச்சு பாருங்கள். அந்த ட்ரெஸ்ஸை போடுறதுக்கு நமக்கு ஒரு பாப்பா வருவான்னு நினைங்க. அப்படியே மேனிஃபெஸ்டேட் பண்ணிகிட்டே இருங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு என்ன இஷ்யூவோ அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், ஒரு நல்ல டாக்டர், நல்ல ஹாஸ்பிட்டல் வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். உணவு முறையில் வந்து நிறையா மாற்றங்கள் வந்து கொண்டு வாங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஃபோலிக் ஆசிட்லாம் இப்போ எடுத்துக்க சொல்கிறாங்க, அது எல்லாமே எடுத்துக்கோங்க. கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க. நார்மலாக ஒரு கவர்மெண்ட்டோட சின்ன ஹாஸ்பிட்டலில் சுகாதார நிலையமில் போய் கேட்டிங்கனாலே ஃபோலிக் ஆசிட்லாம் இப்போ கிடைக்கிது. அதையுமே ரெகுலராக இன்டேக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் ஸ்கேன் பண்ணாமல் கூட இருப்பாங்க. எதனால் வந்து எனக்கு டிலே ஆகுதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்கேனே இல்லாமல் ப்ராப்பராக எதுவுமே பண்ணாத கூட இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணி பாருங்கள். எதனால் என்ன ரீசன்னாச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் கடவுள் பக்தி, இந்த மாதிரி விரத முறை இருக்கிறது, டயட்டில் சேஞ்சஸ் கொண்டு வரது, ஃபிசிக்கல் ஒர்க், வாக்கிங் போங்க, ஸ்குவாட் பண்ணுங்கள், தோப்புக்கரணை போடுங்க. இந்த மாதிரி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ எல்லாமே பண்ணி முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை மாட்டி வச்சு டெய்லியும் நினச்சிட்டே இருக்கீங்களா, அந்த ட்ரெஸ் போடுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குட்டி முருகன், அது வந்து கேர்ளோ பாயோ, குழந்தைனாலே முருகர் தான், கண்டிப்பாக கிடைப்பாங்க. உங்கள் லைஃப்பில் வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் வந்து வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும், டாக்டர் ஆகணும், என்ன நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கான ஏதோ ஒரு பிரிண்ட் அவுட்டோ ஜெராக்ஸோ, இல்லை அதுக்கான டாக்டர் ஆகணுன்னா அந்த செதஸ்கோப், இந்த மாதிரி என்ன கிடைக்குதோ உங்களுக்கு வந்து அதை வந்து ஒட்டி வைங்க. நீங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும், கலெக்டர் வேலைக்கு போகணுன்னா அதுக்கான ஏதோ ஒன்று, இல்லை எனக்கு வந்து காசு பணம் நிறையா வேணும், நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு நோட்டு, ஒரு 5 ரூபாயிலேருந்து ஒரு 500 ரூபா வரைக்கும் நோட்டு, அதை வந்து ஒரு பேப்பரில் போட்டு நீங்கள் டெய்லி காலையில் பார்க்குற இடத்துல வந்து ஒட்டி வைங்க. டெய்லியும் எந்திரிச்சு அதை பாருங்கள். எனக்கு வந்து இவ்வளோ காசு இருக்குது, அதுக்கு நன்றி இறைவா, எனக்கு வந்து இந்த காசு நிறையா சேரணும் அப்படின்னு மேனிஃபெஸ்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து யூனிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கொண்டாந்து கொடுக்கும். அது வந்து எப்போவுமே நீங்கள் நம்பணும், உங்களை நம்பணும், அது நமக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 விஷயம் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன இடையூறுனாச்சும் யாருக்காச்சும் செஞ்சுருப்போம். மனுஷங்களாக இருந்தால் கண்டிப்பாக இது நடக்கிறது தான். அது வந்து சாரி, எங்களை மன்னிச்சிடுங்க, நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்களே டெய்லியும் சொல்லுங்கள். தேங்க்யூ சொல்லுங்கள். டெய்லியும் வீட்டில் யாராச்சும் சமைச்சு போடுறாங்க, அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தை இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, மனைவி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லுங்கள். ரொம்ப கிராட்டிடியூடோடு இருங்க. மணிக்கு வந்து தேங்க்யூ சொல்லுங்கள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம குடிக்கிற தண்ணிக்கு கூட உயிர் இருக்குங்க. தண்ணி குடிக்கும் போது கூட நம்ம என்ன நினச்சிட்டு குடிக்கிறோமோ அது வந்து அப்படியே நடக்குமாமா. அதுதான் ஒவ்வொரு டைமும் நம்ம எவ்வளோ டைம் தண்ணி குடிக்கிறோம் அந்த டைமில் கூட எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு அது பண்ணிங்கன்னா அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிரும். கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுக்கு வந்து நடக்கும். இதெல்லாமே வந்து நம்ம மேனிஃபெஸ்டேட் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். யூனிவர்ஸை நம்பி, உங்களை நீங்கள் நம்பி எல்லாமே நினச்சி பாருங்கள். முருகர் வந்து என்றைக்குமே உங்களுக்கு துணை இருப்பார். இது தண்ணி குடிக்கிறது வந்து நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு டைமும் தண்ணி குடிக்கும் போது எனக்கு இது வேணும் முருகா, எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது ஒரு நாள் உங்கள் கையில் வந்து கிடைக்கும். எல்லாத்துக்குமே வந்து முயற்சி செய்யணுங்க. இப்போ வந்து ஓம் சரவண பவாங்கிறது வந்து முருகருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மந்திரம். அது வந்து டெய்லியும் 1 டைம் சொல்லி பாருங்கள். 2 டைம் கந்த சஷ்டி படித்து பாருங்கள். ரொம்ப சிவியரான பிரச்சனை இருக்கா உங்களுக்கு, நல்லா குளிச்சுட்டு முருகர்கிட்ட போய் 36 டைம் உட்காந்து கந்த சஷ்டியை படிங்க. மனசில் உறுதியாக உங்களுக்கு என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை வந்து மனசில் பதிச்சுட்டு 36 டைம் உட்காந்து பொறுமையாக அந்த கந்த சஷ்டியை படித்து முடிங்க. அது வந்து உங்கள் லைஃப்பில் அப்படியே மாற்றத்தை கொண்டு வரும். அது கண்டிப்பாக நடக்கும். இதை வந்து நான் ட்ரை பண்ணியே பார்த்துருக்கேன். அவ்வளோ சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் வந்து ஏற்படும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு குறிக்கோளை வந்து வச்சுக்கணும். 36 டைம் உட்காந்து படிக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஆகும். அதாவது ஒரு பொழுதையும் வந்து உங்களுக்கு வேணும். பொறுமையாக போய் பழனி மலையிலையோ திருச்செந்தூர்லேயோ அந்த அன்னைக்கு வந்து உட்காந்து பொறுமையாக அதை 36 டைம் படித்து பாருங்களேன். எவ்வளோ மாற்றங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வருதுன்னு. அந்தளவுக்கு போக முடியலன்னா வீட்லேயே ஒரு இடத்துல உட்காந்து யாரும் டிஸ்டர்பும் பண்ணாமல் தண்ணி மட்டும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்படியும் 36 டைம் தண்ணி குடிச்சிட்டு உட்காந்து படித்து பாருங்களேன். அவ்வளோ லைஃப்பில் சேஞ்சஸ் நடக்கும். இன்னொரு முறை கூட இருக்குங்க. 6 நாள் கந்த சஷ்டிக்கு ஒரு நாள் 6 முறை கந்த சஷ்டி கவசம் படிச்சிங்கனாலே அந்த 6வது நாள் வந்து உங்களுக்கு 36 டைம் பூர்த்தியாகும்.
உங்களுக்கு வந்து கல்யாணம் நடக்கணுமா, குழந்தை வேணுமா, இல்லை அரசாங்க வேலை கிடைக்கணுமா, நீங்கள் நினச்சதை நடக்கணுமா, இது எல்லாமே வந்து அப்படியே நடக்குங்க. இன்னொன்று வந்து நினச்சதை நடக்கணும் அப்படின்னு வேண்டுறது வந்து ஈஸி. ஆனால் நீங்கள் நினைக்கிற எண்ணங்கள் வந்து சரியாக இருக்கணும். நினைக்கிற எண்ணங்கள் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு பாதிக்காமல் இருக்கணும். நல்ல எண்ணங்கள் மட்டுமே நீங்கள் நினைக்கணும். அதுக்கு வந்து முருகர்கிட்ட நீங்கள் வேண்டிக்கணும், எனக்கு நல்ல எண்ணத்தை மட்டும் நினைக்கிற மாதிரி பண்ணு முருகா, நான் என்றைக்குமே நல்லதையே நினைக்கணும், எனக்கு நல்லதே நடக்கணுங்கிற மாதிரி வேண்டிக்கணும். இப்போ இருக்க நிலைமையில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து சில சமயம் தப்பாக கூட நினைக்க தோணும். இப்படி நடந்துருமோ அப்படின்னு பயமே நமக்கு சில பேர்த்துக்கு இருக்கும். அப்படியெல்லாம் நினைக்காம நல்லதே நினைக்கணும், நான் நல்லதே நினைக்கிற மாதிரி எனக்கு அருள் கொடு முருகா அப்படின்னு நம்ம வேண்டிக்கணும். எல்லாமே முருகன் தாங்க இந்த உலகத்தில். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்குமே நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்குங்க. குழந்தை இருக்குது, ஃபேமிலி இருக்குது, ஹாப்பியாக இருக்க அப்படின்னு நினைக்கிறத விட சில பேர் நினச்சிட்ருப்போம். நானே நினச்சிருக்கேன் நிறைய டைம், நம்ம வந்து ஏதோ ஒரு வேலைக்கு போய் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து செட்டில் ஆகிருக்கலாமோ. இப்போ வந்து மேரேஜ் ஆகி குழந்தை இருக்குது, ஹஸ்பண்ட் பார்க்குறது, குழந்தைய பார்க்குறது, வீட்டு வேலை செய்கிறது, இப்படியே நம்ம பொழுது போயிடுது. நமக்குன்னு ஒரு டைம் இல்லை, நமக்குன்னு ஒரு இன்கம் இல்லை, நம்ம வந்து இன்னும் வெயிட் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பெல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் வாட்ஸ்அப்பில் புலம்புறது தான். இன்றைக்கி என்ன சமைச்சேன், இன்றைக்கி இது சமைச்சேன், உனக்கு ஏதோ டைம் கிடச்சிதா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குது. நல்லா ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். என் ஸ்கூல்மேட்லாம் பார்த்திங்கன்னா ஆதுரைன்னு இப்போ பிக் பாஸ் போயிருக்காங்க. அவளால் பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டு இருப்போம். இங்கே பாரு அவள் எவ்வளோ எங்கே இருக்கான்னு, இன்னுமே நம்ம தான் குழந்தை குட்டி வெயிட் போட்டோம் ஒரு மாதிரி ஆகிட்டோம் அப்படின்னு. ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவுக்குள்ளே அவள் உள்ளே போனதுக்கப்புறம் அவள் லைஃப்பை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, நாளைக்கு வந்து ஒரு மேரேஜ், ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது எவ்வளோ கஷ்டப்படுவா. நமக்கு வந்து நாளைக்கு திரும்பி பார்த்தோம்னா உனக்கு லைஃப்பில் யார் இருக்கான்னா, எனக்கு என் குழந்தை இருக்குது, என் பிளட் இருக்குது, என் குழந்தை இருக்குது, என் பிளட் ரிலேஷன் இருக்காங்க, என் ஹஸ்பண்ட் இருக்கா அப்படின்னு சொல்ல தோணும். இப்படி அவங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நாளைக்குன்னு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது, இல்லை ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ அப்படிங்கும்போது உனக்குன்னு யார் வருவா? எல்லா டைமும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? உனக்குன்னு யார் இருக்காங்க போது நமக்கு என்ன தோணும்? நம்ம ஒன்றா ஹஸ்பண்ட் இருக்கணும், இல்லை ஒய்ஃப் இருக்கணும், இல்லை நமக்கான குழந்தை இருக்கணும், அதுதான் நமக்கு தோணும். அது வந்து கிடைக்குமா? இப்போ வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமைஞ்சிருக்கு, குழந்தை இருக்குது, வெயிட்டு தானே அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் குறைச்சிக்கலாம், நம்ம வந்து டே டு டே லைஃப்பை ஹாப்பியாக கொண்டு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போது தோண ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு வந்து மெச்சூரிட்டி லெவலே இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. ஹவுஸ் ஒய்ஃப் நிறையா பேர் வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. அது இந்த 90s 2K கிட்ஸ் கல்யாணமானவங்களாம் சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க, லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டோமோ, நம்ம கல்யாணம் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு. ஆக்சுவலாக நம்மளை விட கஷ்டப்படுறாங்க நிறையா பேர் இருக்காங்க. எல்லாம் ஜாபுக்கு போகிறாங்க, எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்க, ஸ்டேட்டஸ் போடுறாங்கன்னு நினச்சிட்ருப்போம். பட் அவங்களுக்கும் நிறையா கஷ்டங்கள் இருக்கும். மேரேஜ் ஆகலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்கள விட கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பிறந்துச்சு, எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்க முடியலையேன்னு வருத்தப்படுறவங்களும் ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. அதனால் எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு மட்டும் என்றைக்கும் நினச்சிடாதீங்க. அந்த மாதிரி நிறையா பேர், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். இப்போல்லாம் எங்கள் குட்டி மேடம் வந்து இறங்குறதே இல்லை என்னை விட்டுட்டு. எப்போ குக் பண்ணாலும் சரி, ஒன்றா இடுப்பில் உட்காந்துக்கிறது, இல்லைன்னா மங்கி குட்டி மாதிரி முதுகில் தொத்திக்கிறது. அப்புறம் ரொம்ப நேரம் அவங்களாலேயே பிடிக்க முடியல, உட்காந்துருக்க முடியல அப்படின்னா மட்டும்தான் சேரில் இறங்கி பக்கத்தில் நிற்பாங்க. நான் சேர் எப்போவுமே பக்கத்தில் போட்டு வச்சுருப்பேன், அங்கே உட்காந்துக்கூட நான் குக் பண்ணுறதை பாருன்னுலாம் கேட்க மாட்டாள். அவளாம் தொங்கிட்டு இருப்பா, கை கால் வலிச்சா மட்டும்தான் அந்த சேரில் இறங்குறது. இந்த மாதிரியும் நிறையா குழந்தைங்க இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபும் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சில சமயம் ஹாப்பி பேரண்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை ஃபாலோ பண்ணி தான் ஹாப்பி பேரண்டிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அந்த ஹாப்பி பேரண்டிங்கில் எனக்கு தான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுது. நான் வந்து அவ்வளோ அதிகமாக மிரட்டாமையே ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டேன். ஆனால் எனக்கான டைம் வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ கொஞ்ச நேரம் வந்து உட்காரடி தாங்கன்னா அவங்க கேட்குறதில்ல, நல்லா மேலேறி உட்காந்துப்பாங்க, நம்மளை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் வந்து இப்போது நான் வந்து நானாக இல்லை, நான் ஃபுல்லாமே வந்து மாயாவோட அம்மாவாக தான் முழுசாக மாறிட்டேன்னு சொல்லலாம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்ச நாள் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு 2 to 3 hours வந்து டைம் கிடைக்குது. யாராச்சும் இப்போ தான் குழந்தை பிறந்திருக்குதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்போவே முதல்ல இருந்தே கொஞ்சம் தனியாக விளையாட பழக்கி வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் சமைக்கும் போது இல்லை உங்களுக்கான வேலையை நீங்கள் செய்யும் போது அவங்க 1 or 2 hours வந்து ஃப்ரீயாக உங்களை விடுவாங்க. இல்லைன்னா இப்படி அட்டைப்பூச்சியாட்ட பேரசைட் மாதிரி மேலே ஒட்டிகிட்டு தான் இருப்பாங்க. நமக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அவங்களையும் பார்த்துட்டு ஒர்க்கும் பண்ணிகிட்டு இருக்கிறக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே குழந்தைங்கள வந்து ஒரு 1 or 2 hour வந்து இண்டிபெண்ட்டாக அவங்களே விளையாட விட்டுருங்க.
நீங்கள் அப்பப்போ பார்த்துக்கோங்க சேஃபாக இருக்காங்களா அப்படின்னு. ஆனால் கொஞ்ச நேரம் அவங்கள விளையாட விட்டுருங்க. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டாய்ஸ் இருக்கும். ஆனால் எதுவுமே வந்து அவள் தனியாக விளையாட மாட்டா. கண்டிப்பாக அவள் கூட வந்து யாராச்சும் இருக்கணும். ஒன்றுமே பண்ணலைனாச்சு பக்கத்தில் உட்காந்துருக்கணும். அப்போ தான் அவங்க வந்து விளையாடுவாங்க. இந்த வருஷம் நீங்கள் என்ன விரதம் எடுத்திருந்தாலும் சரி, அதை முடிக்க முடியலைன்னா கண்டிப்பாக வருத்தப்படாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மனமுருகி முருகரை வந்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை வந்து முருகர் வந்து நிறைவேற்றுவாங்க. அவங்க வந்து ரொம்ப எல்லாத்தையுமே சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய கடவுள். முருகருக்கு வந்து பச்சை நிறம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு மரம், செடி, கொடிகள் இதெல்லாமே நடுங்க. இயற்கையோடு வாழ கற்றுக்கோங்க. இந்த வருஷம் முடியலைன்னா அடுத்த வருஷம் நான் இந்த விரதத்தை வந்து நல்லா கடைபிடிக்கணும் முருகான்னு சொல்லி வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த வீடியோ யாருக்கு உபயோகரமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.